அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களோட வழியை அவங்க சொல்லியிருக்காங்கன்னும் போது, ஆமா தப்பு தான், சாரி, மனுஷங்கன்னா மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க, நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், சாரி. ஒருவேளை அவங்க நடிச்சிருந்தாங்கன்னா கர்மா இஸ் பூமராங் அவங்களுது. ஆனா என் சைட்ல இருந்து அப்படி நடந்ததுக்கு நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஓப்பனா அதை ஒத்துந்திருக்காங்க. அந்த ஒரு ஓப்பன்னஸ் தான் பாரு கிட்ட இருந்த விஷயங்களை ஜனங்களுக்கு ரீச் பண்ண வச்சிருக்கு. ஜனங்களுக்கு வந்து அவளோட ரா அண்ட் ரியல் பிடிச்சிருக்கு. அவ தப்பு பண்ணியிருக்கான்றத அவளே ஒத்துக்கிறா. இல்லைன்னா அந்த தப்பு நடந்திருக்க வேணாம் அப்படிங்கறத ரியலைஸ் பண்றா. அந்த ஒரு ரியலைசேஷனாவது கனி கிட்ட இருந்துச்சா, ஸ்கேம்ரா கிட்ட இருந்துச்சா, விக்ரம் கிட்ட இருந்துச்சா, சபரி கிட்ட இருந்துச்சானா? இதை நான் பேசினா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு ஷோவே முடிஞ்சிச்சு இன்னும் ஏன் பேசிட்டு இருக்கீங்க, ஷோவே முடிஞ்சிச்சு இன்னும் ஏன் பேசிட்டு இருக்கீங்கன்னா, அது ஏன் எங்க சேனல்ல வந்துட்டு நீங்க பார்த்துட்டு நீங்க என்னத்த வந்துட்டு பேசாதுன்னு சொல்றது? உங்களுக்கு இஷ்டம் தான் பாருங்க, இல்லை வேற சேனல் போய் பாருங்க. எல்லா சோஷியல் மீடியாலும் இன்னும் பேசிட்டு தானே இருக்காங்க. எந்த சீசன்லயும் இல்லாத அளவுக்கு வன்மை இந்த சீசன்ல கொட்டியிருக்காங்கன்னா அந்த பொண்ணு பேசாம தானே இருந்தா. அவ ஃபேன்ஸ் மீட்ல யாருமே அவ தப்பா சொல்லல. கமருதீனும் வந்து சும்மா சொல்லக்கூடாது. அவர் வந்து ஷோ ஆடும்போது அவர் மேல எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தது. வெளில வந்தப்பறம் ரொம்ப டீசெண்டா அவரோட இன்டர்வியூஸ்ல வந்து யாரையுமே அவர் ஹர்ட் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் பிரஜன் சாண்ட்ராவ் கூட அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அழகான 2 குழந்தைங்க இருக்காங்க. கேமுக்காக எல்லாருமே ஒன்று பண்ணோம், அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்க்கட்டும். பிரஜன் அண்ணாவும் நல்லவர் தான், அப்படி பிரஜன் அண்ணாவும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ யாரையுமே அவரும் வந்து காயப்படுத்தாமல் டீசெண்டாக தான் அவர் இன்டர்வியூஸில் கொடுத்துருக்காரு. பாருவுமே வந்து எனக்கு பிடிக்கல, அதனால் அதை பற்றியே பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபோட்டோஸ் போடும்போதும் அரோரா திவ்யா அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கேண்ட்ரால ஃபோட்டோஸ்லாம் போடும்போது ஒரு மாதிரி வந்து தேவையில்லையே பேச வேணாமே அப்படிங்கிற மாதிரி பாய்காட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க டீசெண்டாக விட்டுட்டாங்க. கமருதீன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து அவருக்கான விஷயங்களை அவர் ஜென்யூனாக எடுத்து வச்சாருன்னும் போது அவங்க 2 பேர் மேலே ஏன் இவ்வளோ வன்மத்தை மற்றவங்க கொட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு மனசு ஆறலையா? ஆத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்கீங்களா உங்களோட வன்மத்தை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுவும் இந்த ஸ்கேம்ரா அப்பப்பப்பா பிளட் கிளாட் ஆயிடுச்சான், அவ்வளோ ட்ராமா ஃபேஸ் பண்ணாங்களாம், அப்போ மன்னிக்கவே இல்லையாம் பாருவா. எப்படி மன்னிக்க முடியும்? எனக்கு ஃபிசிக்கல் அபியூஸ் நடந்தது, எமோஷனல் அபியூஸ் நடந்தது, அது வர்றதுக்கே எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ நீ உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த கண்ணில் அடிபட்டது. அப்போ அந்த பொண்ணு 2 வீக்ஸாக விசிபிளாக அதை அனுபவிச்சாலே, அப்போ என்னம்மா சப்போர்ட் நீங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதே சபரி கூட அடுத்த நிமிஷமே உட்காந்து என்னது சொன்னது செஞ்சுட்டு போல அப்படின்னு கேட்ட ஆள் தானம்மா நீ. ஏன்னா அது விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணல. ஐ மீன் உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அதை அட்ரஸ் பண்ணல, உங்க அண்ணன் வந்து அதை அட்ரஸ் பண்ணல. அதனால நீங்க நல்லவங்களாயிட்டீங்க. கனி செஞ்ச விஷயங்களை அவர் அட்ரஸ் பண்ணல விஜய் சேதுபதி, அதனால கனி நல்லவங்களாயிட்டாங்க. சபரி செஞ்ச விஷயங்களை அட்ரஸ் பண்ணிட்டு என்னவா அதை அட்ரஸ் பண்ணாரு? அந்த குறும்படம் சபரி செஞ்சதுக்கு போட்டதான் ஜோ மைக்கேல்னு ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு. ஏன் சபரி கேள்வி கேட்டாங்க தானே, பண்ணாங்க. கேள்வி கேட்டது ஓகே, ஆனா கேள்வி கேட்டுட்டு என்ன பண்ணீங்க? சட்டிலா வந்து பேருக்கு கேட்குறோம், நாங்களும் கேட்காமலாம் இல்லை, கேட்டோம் அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உடஞ்சுதான் அழுது பாருங்களேன் அப்படின்னு சபரியை சொன்னோன்னே அவன் சேர் போட்டு உட்காந்து அழுதான். ஏன்பா அந்த அழுகன்றதோ அந்த ரியலைசேஷன்ன்றதோ அந்த மூமெண்ட்ல வரணும். ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் கோவம் எப்படி வருது, அதே ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஒரு சாஃப்ட் கார்னரும் வரணும். அதே ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஒரு ரியலைசேஷனும் வரணும். பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா வரும். இந்த சீரியல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி இந்த சீன் வந்து இப்படி தான், அந்த சீன் அப்படிதான்ற மாதிரி அவர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாராமா சேதுபதி சார். கொஞ்சம் உடஞ்சுதான் பாருங்களேன் சபரின்னு உடனே சேர் போட்டு உட்காந்து அழுதாரா. அதையும் வந்து இன்னைக்கு இன்டர்வியூவில் இப்போயே அப்போ அதெல்லாம் பேசுகிறீங்க உடனே வந்துருவாங்க கமெண்ட்ஸில். இன்னைக்கு பாரு வந்து அவங்க ஓப்பனாக அவங்களோட இன்டர்வியூஸில் அவங்க சொன்னாங்க, அன்ஃபில்டர்ட் இன்டர்வியூவில் அவங்களோட வைப் வித் பாருவில் இது எல்லாமே. ஏன்னா அவங்களும் வந்து நானும் டீசெண்டாக தானே இன்டர்வியூ கொடுத்தேன் கலாட்டா பிங்க்ல, யாரை பற்றி எதுவும் பேசல, வேணான்ற மாதிரி விலகிட்டேன்ல. ஆனால் நீங்களாம் ஏன் இப்படி வன்மத்தை கொட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாருவும் பேசினதுனால எனக்குமே வந்து நான் 4 நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சொன்ன மாதிரி அந்த ஃபேன்ஸ் மீட் ஃபுல்லாக ஆகட்டும், அதுக்கப்புறம் பேசலான்னு இப்போ வந்து சேர்த்து வச்சு பேசிடலாம் அப்படின்னும் போது அப்புறம் அந்த இவங்க புனிதா இன்டர்வியூ அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க தான் வந்து வக்ரமே இன்டர்வியூ பண்ணாங்க. நான் சொல்லியிருப்போம் 2 பேர் தான் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் ஹாஷாக கேட்டிருப்பாங்க. புனிதா ஒன்று, இன்னொரு ஆங்கர் ஒன்று. நம்ம சேனலில் அதை போட்டிருக்கோம். அந்த சைதாப்பேட் போலீஸ் ஸ்டேஷன் அந்த தம்ப்நெயிலே அதே மாதிரி தான் போட்டிருப்போம். ஸோ அந்த 2 பேர் தான் கொஞ்சம் ஹாஷாக வந்து, அதாவது ஒன்று வந்து ப்ரோஆக்டிவ்னு நினைக்கிறேன், இன்னொன்று வந்துட்டு லிட்டில் டாக்ஸ். ஸோ இந்த 2துலேருந்து தான் வக்ரன் வந்து கொஞ்சம் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. பிஹைண்ட் உட்ஸ் வந்து பொத்தி வச்சாங்க. பொத்தி வச்ச புள்ள மணிமேகலைன்ற மாதிரி இன்னமும் பொத்தி தான் அவனை வச்சுருந்தாங்க. அவனை, சபரிய, திவ்யாவை எல்லாமே. அவங்க சோபனா இன்டர்வியூலாம் அப்போ ரொம்ப பார்ஷியலாக இருந்தது. இந்த வாட்டி எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவங்க இன்டர்வியூஸ். ஏன்னா பிஹைண்ட் உட்ஸ் ஓகே, நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்க ஓகே, அதுக்குன்னு இப்படி அப்பட்டமாக வந்துட்டு நீங்கள் சொம்பு தூக்குறீங்கன்னு தெரியுது மேடம்.